Hey guys, happy Pongal! Happy Pongal! இன்னைக்கு நாங்க வந்து பொங்கலுக்காக வந்து வெண்பொங்கலும் சக்கரை பொங்கலும் ரெசிபி பண்ணி காட்ட போறோம். ஃபுல் வீடியோ பாருங்க. வெண்பொங்கல் அண்ட் சக்கரை பொங்கல் வந்து ரெண்டுமே சேர்த்து ஒரே டைம்ல பண்றது தான் இப்ப பிளான். சோ என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா வந்து இதுல வந்து நான் வந்து அரிசி அண்ட் பாசிப்பருப்பு ஆல்ரெடி ஊற வச்சுட்டேன். ஒரு 1-2 hours முன்னாடி ஊற வச்சுட்டேன். அரிசி வந்து நான் புழுங்கல் அரிசி தான் யூஸ் பண்ணுவேன். பச்சரிசி உடம்புக்கு நல்லது இல்லைன்றதுனால பச்சரிசி நாங்க சாப்பிடுறது கிடையாது. சோ 2 cups ஆஃப் புழுங்கல் அரிசிக்கு வந்து 1 cup பாசிப்பருப்பு நான் இதுல ஆட் பண்ணிருக்கேன். இந்த மிக்ஸ்டர் வந்து போத் சக்கரை பொங்கலுக்கும் யூஸ் பண்ண போறோம் அண்ட் வந்து வெண்பொங்கலுக்கும் யூஸ் பண்ண போறோம். பொங்கல் சாப்பிட வாங்க. அரிசி அண்ட் பருப்பு மிக்சரை வந்து இப்போ நாங்கள் வந்து குக்கரில் போட்டுட்டோம். இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து 2.5 times அதிகமாக தண்ணி விட போகிறேன். அதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த குக்கரோட மூடியை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு நாங்கள் வந்து விசில் போட்டு ஒரு 4 to 5 விசில் நல்லா வர்றதுக்கு விட்டுருவோம். அது வந்ததுக்கு அப்புறமா நம்ம ரெண்டுத்தையும் வந்து ஸ்ப்ளிட் பண்ணிட்டு சக்கரை பொங்கல் தனியாகவும் வெண்பொங்கல் தனியாகவும் பண்ண போகிறோம். இப்போ வந்து நம்ம கேஸை வந்து பற்ற வச்சிடலாம். பற்ற விடா. ஃபர்ஸ்ட் பொங்கல்னால பற்ற வைக்கிறது கொஞ்சம் பதட்டமாக இருக்கு. கரெக்டாக பண்ணு. வந்து அடுப்பு வந்து பற்ற வச்சாச்சு. இப்போ நான் நெய் போட போகிறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா வந்து கொஞ்சமாக ஏலக்காய் போட போகிறேன். ஏலக்காய் போட்டதுக்கப்புறம் வந்து முந்திரி அண்ட் திராட்சை ரெண்டுத்தையும் கட் பண்ணி போட போகிறேன். லைட்டாக ரோஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த பொங்கல் குவான்டிட்டி எடுத்துகிட்டு வந்து அதில் நான் ஷிஃப்ட் பண்ண போகிறேன். இப்போ நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து வெல்லம் போட போகிறோம். வெல்லம் நல்லா தூள் பண்ணிவிட்டு நம்ம அதில் போடுறோம். பால் அண்ட் வாட்டரோட மிக்சர் வந்து அதில் போட போகிறோம். ஸோ இதை போட்டுட்டு இப்போ அதை நல்லா கொஞ்சம் சூடு வச்சு நல்லா கிளறணும் அப்படின்னா வந்து நமக்கு சூப்பர் டேஸ்டி சக்கரை பொங்கல் ரெடி ஆகிடும். ஸ்டவ் ஆன் பண்ணுறா. நெக்ஸ்ட் வந்து சக்கரை பொங்கல் ஆனதுனால வெண்பொங்கலுக்கு மூவ் ஆக போகிறோம். நெய் வந்து கொஞ்சம் உருகுனதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன், இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் வந்து நான் வந்து நெய்யில் போட போகிறேன் கைஸ். இஞ்சிலாம் நல்லா வறுபடணும். வறுபட்டதுக்கு அப்புறமா நம்ம அதை ஆஃப் பண்ணிவிட்டு வெண்பொங்கலில் போட்டு கிளறிடலாம். ஆக்சுவலி வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து பண்ணுறேன் பொங்கல் சக்கரை பொங்கல்லாம். இது முன்னாடி நான் பண்ணது கிடையாது. இப்போ கல்யாணம் ஆனதுனால நம்ம வந்து சேர்ந்து பண்ணலான்றதுக்காக நானும் என் ஹஸ்பண்டும் வந்து இது பண்ணிகிட்ருக்கோம் இன்றைக்கி. காய்ஸ் இப்போ வந்து வெண்பொங்கலில் வந்து தாலி போட்டு கிளறினதுக்கப்புறம் கடைசியாக நான் உப்பு போட்டுக்கிறேன். ஏன்னா நான் முன்னாடி வேக வைக்கும் போது உப்பு போடல. அதனால் தேவைப்படுற அளவுக்கு நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு போட்டுக்கோங்க. சாமி கிட்ட வைக்கிறீங்க அப்படின்னா வந்து குத்துமதிப்பாக போட்டு அப்புறமா வந்து உப்பு போட்டுக்கோங்க. அதில் இதை கிளறிட்டோம் அப்படின்னா வந்து வெண்பொங்கல் இஸ் ஆல்சோ ரெடி. சக்கரை பொங்கல் வந்து நாங்கள் ரெடி பண்ணிட்டோம். அண்ட் வந்து நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வெண்பொங்கலும் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு என் ஹஸ்பண்ட் கிளறி கஷ்டப்பட்டு ரெடி பண்ணிட்டாரு. ஸோ ரெண்டுமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ சாமி கிட்ட வச்சு கும்பிட்டுட்டோம் அப்படின்னா வந்து பொங்கல் செலிப்ரேஷன் இஸ் ஓவர். அண்ட் எல்லாருக்கும் வந்து ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கல். பாய் பாய்.